ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா மார்க்யூ டேக்னா என்னன்னு பார்த்தோம் அண்ட் அதோட சாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இமேஜ் மேப்னா என்ன அண்ட் அதோட எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இமேஜ் மேப் இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜை கிளிக் பண்ணால் இன்னொரு வெப் பேஜுக்கு போகிற மாதிரி நம்ம பார்த்தோம். அதுவே ஒரே இமேஜ்லேயே ஒவ்வொரு ஏரியாவாக நம்ம கிளிக் பண்ணோன்னா இன்னொரு வெப்பேஜுக்கு போகிற மாதிரி நம்ம செட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம இமேஜ் மேப் யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ இந்தியா மேப் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம தமிழ்நாடுன்னு கிளிக் பண்ணோம்னா தமிழ்நாடு பற்றின டீட்டெயில்ஸ் போகிற பேஜுக்கு நம்ம செட் பண்ணிக்கலாம். இதுவே நம்ம கேரளாங்கிற ஸ்டேட்டை கிளிக் பண்ணால் கேரளா பற்றின டீட்டெயில்ஸ் நமக்கு வியூ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒரே இமேஜில் நிறையா பேஜஸை நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் நம்ம இமேஜ் மேப்புன்னு சொல்கிறோம். இதோட டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டேக் பார்த்தீங்கன்னா மேப் டேக் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நேம். அந்த மேப்க்கு நம்ம அசைன் பண்ணுற நேம். நெக்ஸ்ட் ஏரியா. ஸோ எந்தெந்த ஏரியா அப்படிங்கிறத நம்ம இதில் தான் நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். ஒரு இமேஜில் எந்தெந்த ஏரியாவை கிளிக் பண்ணால் எந்தெந்த லிங்க்குக்கு போகணும் அப்படிங்கிறத நம்ம இந்த ஏரியாங்கிற டேக்ல தான் செட் பண்ண போகிறோம். ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா 3 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஷேப். நம்ம கிளிக் பண்ண போகிற ஏரியா ஒரு ஷேப் கொடுத்து நம்ம அசைன் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு இமேஜ்லேயே ஒரு பர்டிகுலர் ஏரியாவை சூஸ் பண்ணுறோன்னா அதுக்கு ஒரு ஷேப் கொடுத்துக்கலாம். அதுக்கு அந்த ஷேப் கொடுக்கறதுக்கு நம்ம கோஆர்டினேட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம ஷேப் கொடுக்க முடியும். இப்போ நம்ம ரெக்டாங்கிள்னு கொடுக்குறோம்னா 4 பாயிண்ட் வேணும். ஸோ அந்த 4 பாயிண்ட்டை நம்ம கோஆர்டினேட்ஸுங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் கொடுக்க முடியும். இதுவே சர்க்கிள்னா அதுக்கு தேவையான பாயிண்ட்ஸ், இதுவே ஸ்கொயர்னா அதுக்கு தேவையான பாயிண்ட்ஸ், இது எல்லாமே நம்ம கோஆர்டினேட்ஸுங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் கொடுக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெச்ரெஃப். நம்ம எந்த லிங்கை ரெஃபர் பண்ணுறோம் அப்படிங்கிறத கொடுக்கறது. ஸோ இது எல்லாமே நம்ம ஏரியாங்கிற டேக்ல தான் கொடுக்க போகிறோம். திரும்ப சொல்லிடுறேன். இமேஜ் மேப்புங்கிறது என்னன்னா, ஒரே இமேஜ்லேயே ஒவ்வொரு ஏரியாவை கிளிக் பண்ணுறப்ப நமக்கு டிஃப்ரெண்ட் பேஜஸ் ஓப்பன் ஆகிறதுக்கு தான் நம்ம இமேஜ் மேப் யூஸ் பண்ணுறோம். இப்போ தியரிட்டிக்கலாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம ப்ராக்டிக்கலாக ப்ரோக்ராம்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க ப்ரோக்ராம்குள்ளே போ. இமேஜ் மேப் யூஸ் பண்ண போகிறோங்கிறதுக்காக நான் இந்த கமெண்ட் லைன் கொடுத்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நமக்கு அவுட்புட்டில் வியூ ஆகாது, ஜஸ்ட் கமெண்ட், நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக கொடுக்கறது தான். ஓகே, இப்போ இமேஜ் மேப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எந்த இமேஜ் யூஸ் பண்ண போகிறோங்கிறத நம்ம கொடுத்துக்கணும். ஒரு வெப்பேஜில் எப்படி இமேஜ் நம்ம கொடுக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இமேஜ் டேக் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் சோர்ஸ் நம்ம கொடுக்க போகிற இமேஜ் எந்த பாத்தில் இருக்குன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஆல்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எந்த இமேஜ் யூஸ் பண்ண போகிறோமோ அந்த இமேஜ் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இதை நம்ம மேப் பண்ண போகிறோம். மேப் மீன்ஸ் ஒரே இமேஜில் நம்ம மல்டிபிள் ஏரியாஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். நார்மல் இமேஜ் டேக் பார்த்திங்கன்னா ஒரு இமேஜை கிளிக் பண்ணாலே ஒரே ஒரு வெப்சைட் ஆர் ஒரு வெப்பேஜ் இல்லை இன்னொரு இமேஜ் இல்லை இன்னொரு வெப்சைட்க்கு போகிற மாதிரி தான் நம்ம செட் பண்ணியிருப்போம். இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரே இமேஜில் நம்ம மல்டிபிள் ஏரியாஸ் க்ரியேட் பண்ணி டிஃப்ரெண்ட் சைட்ஸ்க்கு போகிற மாதிரி பண்ணுறோம். ஸோ அப்படி க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு மேப் டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த மேப் டேகுக்கு நம்ம ஒரு நேம் அசைன் பண்ணுறோம். அந்த நேம் என்னன்னா, நான் என்னோடய இமேஜ்க்கு ரிலேட்டடாகவே நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த நேம் நம்ம கொடுத்தாச்சு. இந்த நேம் தான் நம்ம கொடுத்துருக்க இமேஜோட லிங்க் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம ஆல்ரெடி கொடுத்த இமேஜ் டேக்கில் இன்னொரு ஆட்ரிபியூட்டை நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, யூஸ் மேப் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டை நம்ம சேர்க்க போகிறோம். இந்த யூஸ் மேப் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் க்ரியேட் பண்ண போகிறோம்ல, அதுக்காக இந்த யூஸ் மேப்புங்கிற ஆட்ரிபியூட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். இது நம்ம இமேஜ் மேப்க்கு மட்டும் தான் இந்த யூஸ் மேப் யூஸ் பண்ணுவோம். நார்மலாக இமேஜ் டேகுக்கு நம்ம இதை யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ ஹேஷ்டேக் கொடுத்து நம்ம எதை ரெஃபர் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். இப்போ இங்கே நம்ம மேப்க்கு ஒரு நேம் அசைன் பண்ணிப்போம் இல்லையா, அதை தான் நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். இந்த மேப் நேம் தான் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே யூஸ் மேப் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் இங்கே என்ன நேம் கொடுத்தீங்களோ அதே நேம் தான் யூஸ் மேப்லேயும் நீங்கள் கொடுக்கணும். கொடுத்தாச்சு. இந்த மேப் நம்ம எதுக்கு கொடுக்குறோம்னா, ஒரு நார்மல் இமேஜ் மேப்பாக அசைன் பண்ணுறதுக்கு தான் இந்த மேப் டேக் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் எந்தெந்த ஏரியாவை நம்ம கிளிக் பண்ணால் எந்தெந்த பேஜ்க்கு போகணும் அப்படிங்கிறத செட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஏரியாங்கிற டேக் யூஸ் பண்ண போகிறோம். இதை நம்ம மேப்போட சப் டேக்னு சொல்லலாம், இல்லை டேக்னு சொல்லலாம். ஸோ ஏரியா க்ரியேட் பண்ணியாச்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னா 3 ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா ஷேப். நம்ம எந்த ஷேப் யூஸ் பண்ண போகிறோம், நம்ம அந்த ஏரியாவுக்கு ஒரு ஷேப் கொடுக்குறோம். ஸோ அதை என்ன ஷேப் வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். இதில் நான் ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிள் கொடுக்குறேன்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ரெக்டாங்கிள்கான கோஆர்டினேட்ஸ் கொடுக்கணும். இப்போ ரெக்டாங்கிளுக்கு பார்த்தீங்கன்னா 4 எட்ஜஸ் இருக்குது. ஸோ 4 பாயிண்ட்ஸ் கொடுக்கணும் நம்ம. அது ஒரு இமேஜில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் நம்ம ரெக்டாங்கிள் ஷேப் வச்சு அதோட கோஆர்டினேட்ஸ் தான் நம்ம எடுக்கணும். ஸோ அதை எப்படி எடுக்கணுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு நீங்கள் பெயிண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எந்த இமேஜ் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இந்த இமேஜ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதில் நான் ஃபர்ஸ்ட் லோகோவை நான் உங்களுக்கு ரெக்டாங்கிள் ஷேப்பில் க்ரியேட் பண்ணி அந்த பிளேஸை கிளிக் பண்ணால் எனக்கு இன்னொரு பேஜுக்கு போகிற மாதிரி நான் செட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ரெக்டாங்கிள்கான கோஆர்டினேட்ஸ் எப்படி எடுக்கணுங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஏரியாங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் டூல் வச்சு. ஸோ இந்த ஏரியா தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட கர்சரை நீங்கள் இந்த எண்டுக்கு கொண்டு போக, இப்போ கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் இங்கே இருக்குது பாருங்கள். அதை நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு கிடைச்சது பார்த்தீங்கன்னா 8,4. இது ஒரு எண்ட். இதுதான் நமக்கு வந்து எக்ஸ் கோஆர்டினேட், இது ஒய் கோஆர்டினேட்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸும் ஒய்யும் ஜாயின் பண்ணுற இடம் தான் இந்த 8,4. நெக்ஸ்ட் இந்த ஆல்டர்னேட் கார்னர், அதாவது நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண கார்னருக்கான ஆப்போசிட் கார்னர் தான் நெக்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதோட கோஆர்டினேட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 245,224 பிக்சல்ஸ். இப்போ நமக்கு ரெக்டாங்கிள்கான 4 பாயிண்ட்ஸ் கிடைச்சாச்சு. ஸோ இதை அப்படியே நீங்கள் இப்போ கோஆர்டினேட்ஸில் என்ட்ரு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒன் 8,4, தென் 245,224. இப்போ நம்ம கோஆர்டினேட்ஸ் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்னா நம்ம எந்த பேஜை ரெஃபர் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஹெச் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துடணும். ஸோ இப்போ நம்ம எந்த பேஜ் ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் நேமே கொடுத்துடலாம். ஸோ யூடியூப் லோகோ கிளிக் பண்ணால் எனக்கு யூடியூப் பேஜுக்கே போகிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ youtube.com கொடுத்தாச்சு. இப்போ இந்த அவுட்புட் ப்ரிவ்யூவில் பாருங்கள், நம்ம சூஸ் பண்ண ஏரியா செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இதை ரன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ப்ரோக்ராம் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இதில் நமக்கு அந்த பேக்ரவுண்ட் ஷேப் கொடுத்துருக்கோங்கிறது தெரியாது. ஜஸ்ட் நம்ம இந்த இமேஜை கிளிக் பண்ணோம்னா நம்ம என்ன லிங்க் ரெஃபர் பண்ணியிருக்கோமோ அந்த பேஜுக்கு போகும். ஸோ இப்போ பாருங்கள், நான் இந்த பர்டிகுலர் பிளேஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் இங்கே கொண்டு போனேன்னா எனக்கு நார்மல் கர்சராக தான் இருக்குது. அதுவே நான் இங்கே கொண்டு போனால் செட் பண்ண ஏரியாவுக்கு கொண்டு போனோன்னா இந்த மாதிரி கிளிக் பண்ணுற ஐக்கான், ஹேண்ட் ஐக்கான் நமக்கு இருக்கும். இப்போ இந்த பிளேஸில் நம்ம கிளிக் பண்ணோம்னா எந்த லிங்க்குக்கு ரெஃபர் பண்ணமோ அந்த லிங்க்குக்கு போகும். நான் இங்கே youtube.com ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ யூடியூப் பேஜுக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு ஷேப்பும் கொடுத்து செட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதே இமேஜ் யூஸ் பண்ணுறீங்க, சேம் மேப்குள்ளேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் டிஃப்ரெண்ட் இமேஜ் யூஸ் பண்ணுறீங்கன்னா எகெயின் இமேஜ் டேக் யூஸ் பண்ணி இமேஜ் இன்சர்ட் பண்ணிவிட்டு யூஸ் மேப் க்ரியேட் பண்ணிவிட்டு தென் அந்த மேப்க்கு நீங்கள் நேம் செட் பண்ணிவிட்டு அண்ட் தென் எந்த ஏரியா என்ன ஷேப்புங்க வேணுங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் சேம் இமேஜ் தான் யூஸ் பண்ண போகிறேங்கிறதுனால நான் சேம் டேக்லேயும் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எகெயின் ஏரியா ஷேப், என்ன ஷேப் கொடுக்குறேன்னா சர்க்கிள் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் எந்த ஷேப்புமே கொடுக்கலன்னா டிஃபால்ட்டாக நமக்கு ஹோல் இமேஜுமே தான் கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ உங்களுக்கு ஒரே இமேஜில் மல்டிபிள் பேஜஸை நீங்கள் லிங்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இமேஜ் மேப் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஷேப் வந்து சர்க்கிளில் நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் இன்கேஸ் நம்ம கொடுத்த இமேஜ் இல்லைன்னா அதுக்கு நம்ம ஆல்ட் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம இன்கேஸ் நம்மளோட இமேஜ் மிஸ் ஆகிருந்துச்சுன்னா இமேஜுக்கு பதிலாக இந்த ஆல்ட் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே கொடுக்குற நேம் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே நான் ஃபேஸ்புக்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம சர்க்கிளோட கோஆர்டினேட்ஸ் கொடுக்கணும். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எகெயின் நீங்கள் பெயிண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம யூடியூப்க்கு அசைன் பண்ணிட்டோம். இப்போ நான் ஃபேஸ்புக்கு அசைன் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த பிளேஸில் வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எங்கே கொடுக்கணும்னு தோணுதோ அந்த பிளேஸில் அந்த ஏரியாவில் என்ன ஷேப் கொடுக்கணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் சர்க்குலர் கொடுக்குறேன். நம்ம சர்க்கிளுக்கு ரேடியஸ் தான் இம்பார்ட்டண்ட். ஸோ ஃபஸ்ட்டு ரேடியஸை சூஸ் பண்ணிக்கோங்க. சென்டர் பாயிண்ட் எதுன்னு பார்த்து சூஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட கோஆர்டினேட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த எண்டில் இருக்கும், லெஃப்ட் சைடு கீழே இருக்கும். அந்த சர்க்குலர் ரேடியஸ் பார்த்துட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இங்கே நமக்கு என்ன பாயிண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 635,111. தென் இதோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக ரைட் சைட் கொண்டு வாங்க, ரைட் ஆர் லெஃப்ட் 747,109 பிக்சல்னு இருக்குது. ஸோ இதில் நம்ம செகண்டாக கொடுத்துருக்கிறத எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்மளோட ப்ரோக்ராமில் என்ட்ரு பண்ணுங்கள். 635,111,109 கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ஹெச்ரெஃப் கொடுக்கலாம். எந்த லிங்க்கை ரெஃபர் பண்ணுறோங்கிறத கொடுக்கலாம். இங்கே நான் ஃபேஸ்புக் ரெஃபர் பண்ணுறேன். உங்களுக்கு அட்ரஸ் கரெக்டாக தெரிலனா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி கூட கொடுக்கலாம். இல்லை உங்களோட பேஜையும் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அது எந்த பேஜ் எந்த பாத்தில் இருக்குங்கிறத கரெக்டாக கொடுங்க. அண்ட் தென் க்ளோஸ் பண்ணிடலாம். ப்ரோக்ராம் சேவ் பண்ணிவிட்டு பார்க்கலாம்.
இப்போ உங்களுக்கு ப்ரிவியூவில் பார்த்தாலே தெரியும், ஃபேஸ்புக்கில் பாருங்கள். இதுக்கு முன்னாடி நமக்கு இந்த இமேஜ் மாதிரி கிளியராக இருந்தது. இப்போ நம்ம ஏரியா கொடுத்து அந்த ஏரியாவில் ஷேப் வந்து நம்ம சர்க்கிள்னு கொடுத்தனால இந்த ஃபேஸ்புக் ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு. நம்ம கொடுக்குற கோஆர்டினேட்ஸில் தான் இருக்குது அந்த ஏரியா வந்து கரெக்டாக சூஸ் ஆகுதா இல்லையான்ட்டு. ஸோ கோஆர்டினேட்ஸை கரெக்டாக கொடுங்க. இப்போ நம்ம இதை ப்ரௌசரில் ரன் பண்ணி பார்க்கலாம். இது நம்ம யூடியூப் க்ரியேட் பண்ண ரெக்டாங்கிள் ஷேப். இந்த ஐக்கானுக்கு நம்ம எதுவுமே க்ரியேட் பண்ணல, அதனால நமக்கு ஆரோ மார்க் தான் இருக்குது. அதுவே ஃபேஸ்புக் பாருங்கள், எகெயின் நமக்கு லிங்க் அசைன் பண்ணியிருந்தோம்னா அதுக்கு இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிரும். ஃபேஸ்புக் இந்த ஏரியாவுக்குள்ள எங்கே கிளிக் பண்ணாலும் எனக்கு நம்ம அசைன் பண்ணியிருக்க பேஜுக்கு போகும். இன்கேஸ் இது தவிர்த்து நம்ம வேறு ஏரியாவில் கிளிக் பண்ணணுன்னாலும் கிளிக் பண்ண முடியாது. இந்த பர்டிகுலர் ஏரியாவில் நான் எங்கே கிளிக் பண்ணாலும் ஃபேஸ்புக்கு தான் போகும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரே இமேஜ்லேயே மல்டிபிள் ஏரியாஸ் க்ரியேட் பண்ணி மல்டிபிள் பேஜஸ்க்கு போகிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக இமேஜ் கொடுக்குற மாதிரி நம்ம ஹைட் வித் இதில் கொடுக்க முடியாது. இன்கேஸ் நம்ம அப்படி கொடுத்தோம்னா நமக்கு இமேஜோட சைஸே சேஞ்ச் ஆயிரும். ஸோ நம்ம கோஆர்டினேட்ஸ் எடுக்கிறப்ப கரெக்டாக இருக்காது. ஸோ ஒரிஜினல் இமேஜ் என்ன சைஸ் இருக்கோ அதே இமேஜை நீங்கள் கொடுத்து தான் நீங்கள் கோஆர்டினேட்ஸ் எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கரெக்டாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் இமேஜோட சைஸை வந்து நீங்கள் ஷார்ட் பண்ணிட்டோ இல்லை பெருசு பண்ணிட்டாலோ கோஆர்டினேட்ஸ் எடுக்கிறப்ப அது மிஸ்மேட்ச் ஆயிரும். ஸோ ஒரிஜினல் இமேஜ் எதுவோ அதே மாதிரி நீங்கள் கொடுத்து கோஆர்டினேட்ஸ் எடுத்துக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு இமேஜ் மேப்னா என்னன்னு புரியும்னு நினைக்கிறேன். எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். இது எல்லாமே பேசிக்ஸ் தான். அட்வான்ஸ் எல்லாமே நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் பார்க்கலாம். இன்னும் அடுத்தடுத்த கிளாஸ் நிறையா இருக்குது. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஹெட்டிங் அண்ட் லிஸ்டிங் டேக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.